எல்லோருக்கும் வணக்கம். இணையெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு ஒரு முக்கிய பதிவு ஒரு அரசியல் பதிவு தான் பார்க்க போறோம். பார்லிமெண்ட்ல கமலஹாசனுடைய கன்னி பேச்சு பெரிய அளவுல ஊடகங்கள்லயோ அல்லது பத்திரிகைகள்லயோ தலைப்பு செய்தியா இந்த விஷயம் வரல. ஆனால் அவர் கொதிச்சு போய் தான் பேசியிருக்கிறார். என்ன காரணம்னா இந்தியாவினுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்பவர் தமிழை பிடித்தால் பிச்சை எடுக்க கூட முடியாது என்று பேசியிருக்கிறார். பார்லிமெண்ட்ல இந்த 140 கோடி மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி ஒரு மோசமான வார்த்தையை பேசிட்டார் அப்படின்னு கமலஹாசனுக்கு ஒரு கோபம். ஆனால் அவர் பேசியது சரிதான், அதுல சந்தேகமே கிடையாது. தமிழ் படித்தவர் யாரும் பிச்சை எடுக்க முடியாது. பிச்சை எடுக்கிறதுக்கு கூட உதவாத மொழி தமிழ் மொழி தான். இது ஒரு புறம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அது அந்த அம்மா உதாரணம் காட்டும்போது சொல்றாங்க, 1943 பெரியார், அதாவது ஈவே ராமசாமி நாயக்கர், தந்தை பெரியார் என்று அழைக்கக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் விடுதலைங்கிற பத்திரிகையில் எழுதிருந்த ஒரு தலைப்பு செய்தி தான் அவர் அந்த அம்மா படிச்சு காட்டுறாங்க. அந்த அம்மா சொந்தமா சொல்லுது. அதனால அந்த அம்மா மேல கோவப்பட முடியாது. பட் அந்த அம்மா சொன்னது நிஜமானது தான். அது அடுத்ததெல்லாம் பார்ப்போம். நாம தொடர்ச்சி நான் பேசுறேன், கேளுங்க, தயவு செய்து கேளுங்க. அந்த அம்மா பேசுறது சரியானது. பட் அதை உதாரணம் காமிக்கிறது 80 வருடம் கழித்து பெரியார் சிந்தனைகளை அந்த அம்மா ஒத்துட்டு இருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம். பெரியாருடைய சிந்தனைகளையும் எண்ணங்களையும் அந்த அம்மா ஒத்துட்டு இருக்காங்க. அதுவும் பார்லிமெண்ட்ல, இந்திய பாராளுமன்றத்தில் அந்த அம்மா அதை பத்தி பேசியிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சமஸ்கிருதம் தான் பிச்சை எடுக்கக்கூடிய மொழி. தமிழுக்கு அந்த பிச்சை எடுக்கக்கூடிய தகுதி கிடையாதுங்கிறத தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறார். அதுதான் நிஜமானதும் கூட. மனு தர்ம சாஸ்திர பிரகாரம் 4 ஜாதி 4 வர்ணங்களாக பிரித்திருக்கிறார்கள். அதாவது மக்களையே பிறப்பால் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதின்னு பிரிச்சிருக்காங்க. அதுல முதல் நிலையில வர்றது பிராமணர்கள், 2வது நிலையில வைசியர்கள் வராங்க, 3வது நிலையில வன்னியர்கள் சொல்லக்கூடிய அந்த சத்திரியர்கள் வராங்க, 4வதாக கீழ் ஜாதிக்காரங்க வராங்க. அது எல்லாருமே அதில் அடங்கிடும். வண்ணா பறையன் சைக்கிள்னு எல்லாம் அதுலயே அடங்கிடும், பூரா அடங்கிடும். கீழ் ஜாதி அவர்கள் சூத்திரர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். சூத்திரர்களுடைய வேலை என்ன அப்படின்னா, கீழான தொழில் செய்யணும். இந்த 3 பேருக்கும் துணி துவைக்கிறவன், சவரம் பண்றவன், கக்கூஸ் கழுவுறவன், இந்த வேலையெல்லாம் சூத்திரர்கள் தான் செய்வாங்களாம். செருப்பு தைக்கிற தொழிலாளி இவங்கெல்லாம் சூத்திரர்கள் அந்த வகையில வருவாங்க. இவங்கெல்லாம் உழைத்து சாப்பிடக்கூடிய மக்கள். சரி, உழைத்து சாப்பிட்டும் மக்களை பாதுகாக்க வேண்டிய அரசர்களுக்கு என்ன கீழ, அதாவது பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எந்த இதுல வராங்கன்னா சத்திரியர்கள் வராங்க. சரி, வணிகம் செய்யக்கூடியவர்கள் வைசியர்களா வராங்க. அந்த வைசியர்கள் தான் 2வது நிலையில வராங்க. அவங்க பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், இந்த 4 வர்ணங்களாக மனு தர்மத்தில் பிரிச்சிருக்கிறான். இதுல பிராமணர்களுக்கு என்ன தொழில் அப்படின்னா, அவங்க பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். இந்த 3 பேர்த்துக்கிட்டையும் பிச்சை எடுத்து சாப்பிடணும். தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு சூத்திரன்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும் சார், இது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அம்மா பேசுனது 1ஆம் நம்பர். அதெல்லாம் அதுக்கு மேல நான் சொல்ல விமர்சனம் பண்ணல. இந்த 4 பேர்த்துக்கிட்டையும் பிராமணன் போய் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். பிராமணங்கிட்ட போய் பிச்சை எடுக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய மனு தர்ம பிரகாரம் அவங்க உழைத்து சாப்பிடக்கூடாது. நான் சொல்லல, மனு தர்மம் சொல்லுது. மனு தர்மம் தான் அவங்களுடைய பிரதான கொள்கையா இருக்கு. RSS, பிஜேபி, பகவத்கீதை படிக்கிற பிராமணர்கள் பூராத்துக்குமே மனு தர்மம் தான் அவங்களுடைய கொள்கையா.
அவங்க மற்ற ஜாதிக்காரர்களை மதிக்க மாட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற தேவை அவங்களுக்கு வேணும், அதனால பிச்சை எடுப்பாங்க. செருப்பு தைக்கணுமா, சக்கிலிகிட்ட போய் பிச்சை எடுக்கணும், தாழ்த்தப்பட்ட ஜாதி சூத்திரன்கிட்ட. உணவு வேணுமா, விவசாயிகள்கிட்ட போய் பிச்சை எடுக்கணும். சவர தொழிலாளியா, சவர தொழிலாளிகிட்ட போய் முகத்தை கடிட்டு பேசாம உட்காந்துருக்கணும். அவன் தலையை குமியினா குமியணும், ஏந்திரினா ஏந்திரிக்கணும். இவங்களுக்கெல்லாம் இவங்க போய் பிச்சை எடுக்கணும். மகாராஜா எப்படியாவது என்னை காப்பாத்துக்கன்னு சொல்லி சத்திரியர்கள்ட்ட இவங்க பிச்சை எடுக்கணும். வைசியர்கள்ட்ட போய் எனக்கு உணவு கொடு, உணவு சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை எங்களுக்கு கொடுங்க, எங்களால் உழைத்து சாப்பிட முடியாது, எங்களுக்கு சோறு போடுங்கன்னு பிச்சை எடுக்கணும். பிராமணர்கள் இயற்கையாகவே பிச்சை எடுக்கணும், அதுதான். அப்ப பிச்சை எடுக்கக்கூடிய பாஷை எது? சமஸ்கிருதம். வேற எந்த ஜாதிக்காரனும் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வறுமையின் காரணமாக பிச்சை எடுக்கலாம். ஆனா அவங்களுக்கு மன தர்மத்திலே என்ன சொல்லியிருக்குன்னா, யாசகம் கேட்டுதான் பிழைக்கணும். யாசகம்னா பிச்சை தான். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயன் என்பா அந்த பிச்சை பாத்திரம் இல்ல, யாசகம்னா பிச்சை தான். அடுத்தவங்க கிட்ட கையேந்தி தான் அவங்க சாப்பிடணும். அதுக்கு அந்த சமஸ்கிருதம் பயன்படுது, அதுக்கு அந்த கோயில்கள் பயன்படுது. அந்த கோயில்கள்ல உள்ள உட்கார்ந்து அந்த மந்திரம் சமஸ்கிருதத்தை சொன்னாதான் அந்த தட்டுல 4 காசு விழும். அவங்களுடைய வாழ்க்கையே அர்ச்சனையை நம்பிதான் இருக்கு. எந்த தொழிலும் அவங்களுக்கு தெரியாது, செய்ய மாட்டாங்க. அறிவாற்றல் மட்டும் உள்ளது. அந்த அறிவாற்றல் பிச்சை எடுக்கிறதுக்கு பயன்படுது. இவ்வளவுதான் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க, சரியா சொல்லியிருக்காங்க. இவர் நடிகர் இல்லையா, சினிமா வசனம் போய் அங்க பேசிட்டாரு. தங்கச்சி மனிதன் பாதி மிருகம் பாதின்னு பேசல, எல்லாம் ரசிச்சு கேட்கறாங்க, யாரும் சத்தமே போடல. என்னடா இப்படி ஒண்ணு உட்கார்ந்துட்டு இருக்குதுன்ட்டு. ஏன்னா இவரும் பிராமணர் தானே, அந்த வீரமும் ரோசமும் வருமா? வரலையே. இவர் என்ன கேட்டிருக்கணும், பெரியாருடைய ஒரு பகுதியை நீங்க ஏத்துக்கிட்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி, பார்லிமெண்ட்ல அதை பேசுனது ரட்டிப்பு மகிழ்ச்சி, 80 வருடம் கழித்தாவது பெரியாருடைய இதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கல்ல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஆனா பெரியார் இன்னொன்னு சொல்லியிருக்காரு, அதையும் நீங்க பார்லிமெண்ட்ல படிக்கணும். படிச்சீங்கன்னா இதை நான் ஏத்துக்கிறேன். தமிழ் பிச்சை எடுக்க கூட முடியாத மொழிதான் அது. அது பெரியார் சொன்னது காரணம் என்னன்னா, தேவாரம் திருவாசகன் இந்த கடவுளை துதிக்கக்கூடிய அத்தனை பாடல்களும் தமிழ்ல இருக்கு. திருமந்திரத்துல இருந்து எல்லாம் தமிழ்ல இருக்கு. இதெல்லாம் மனிதனை உயர்விக்கக்கூடிய பாஷையே இல்லை. இந்த பாஷை தவறா பயன்படுத்தப்பட்டது. தொடர்பு மொழி தமிழ், அவ்வளவுதான். பட் அது பிச்சை எடுக்கிறதுக்கு உதவாது. பிச்சை எடுக்கிறதுக்கு சமஸ்கிருதம் தான் உதவும். அதை அந்த அம்மா சொல்லணும். அந்த அம்மா என்ன சொல்லுது, பிச்சை எடுக்க கூட உதவாத மொழிக்கு நாங்க உதவணுமா? ஏன்னா பெரியாரே சொல்லியிருக்காரு, அதுக்கு கொடுக்குற பணம் வேஸ்ட் இருக்கிறாரு அப்படின்னு அந்த அம்மா பெரியார புகழ்ந்து தள்ளுறாங்க பார்லிமெண்ட்ல. அந்த அம்மாவுக்கும் மூளை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி சொல்லக்கூடாது. பெரியார் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்கிறாரு, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை பரப்புகிறவன் முட்டாள், வணங்குகிறவன் காட்டு மிராண்டி. இன்னொன்னு சொல்லுவார், வணங்குகிறவன் காட்டு மிராண்டி. இன்னொன்னு சொல்லுவார் அயோக்கியவன். அதாவது அயோக்கியன்னு சொல்லுவார். இந்த 3 தான் அவர் சொல்றாரு, ஒரு சுலோகத்துல சொல்றாரு. அவருடைய சுலோகமே அதுதான். அதை விட கூடுதலா ஒண்ணு சொல்றாரு, பார்ப்பனனையும் பாம்பையும் கண்டால் பாம்பை விட்டு விடுங்கள், பார்ப்பனனை அடித்துக் கொள்ளுங்கிறாரு. அதையும் அந்த அம்மா பார்லிமெண்ட்ல பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமல்ஹாசன் கேட்டிருந்தாருன்னா, இவருடைய திராவிட சிந்தனை இவருக்கு உள்ளார இருந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு விவரமும் தெரியாம எம்பி ஆயிட்டாரு. கன்னி பேச்சுன்னு ஏதோ ஒன்று பேசிட்டாரு. யாரும் அதை விமர்சனம் பண்ணல. ஸ்டாலின் உட்பட அதை பத்தி பேசல. ஏன்னா இவங்களுக்கெல்லாம் அது என்னங்கிறது தெரியும். அந்த அம்மா பதிவு பண்ணிட்டாங்க, பார்லிமெண்ட்ல பதிவு பண்ணிட்டாங்க. இப்ப அந்த அம்மா சொன்னதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, சமஸ்கிருதம் என்பது பிச்சை எடுக்கும் மொழி. பிச்சை எடுக்கிற மொழிக்கு ஆயிரக்கணக்கான கோடி அந்த அம்மா செலவு பண்றாங்க. பிச்சை எடுக்கக்கூடிய மொழி. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா தமிழை வைத்து பிச்சை எடுக்க முடியாது. தமிழ் படிச்சுதான் இவ்வளவு விஞ்ஞானிகள் வந்திருக்கிறாங்க, இவ்வளவு மருத்துவர்கள் வந்திருக்கிறாங்க. எந்த மாநிலத்திலும் பேசாத இந்திய ஆட்சி மொழியா கொண்டு வந்திருக்காங்க. இப்படி எல்லாம் பேசிட்டே போனா நிறைய பேசலாம். இவர் பேசினதுக்கு நான் விளக்கம் கொடுத்துட்டேன். இந்த விளக்கம் சரியா தவறாங்கிறது நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிராமண பாஷை சமஸ்கிருதம் தான். சமஸ்கிருதம் நீங்கள் படித்தால் தான் கோயில் அர்ச்சகராக முடியும். கலைஞர் பண்ணது மிகப்பெரிய தவறு. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாம் சொல்லி தமிழ்ல கொண்டு வராரு. தமிழ் பிச்சை எடுக்கிற மொழி இல்லையே. நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்கல்ல,
தமிழ் பிச்சை எடுக்க கூட முடியாது. இப்போ எடுக்க முடியலையே, அவங்க உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்களே, தமிழை ஆட்சி மொழியாக கொண்டு வரக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கியிருக்கிறாங்களே. அப்போ பிச்சை கூட எடுக்க முடியாது. அப்போ தமிழை வச்சு நீங்கள் பிச்சையே எடுக்க முடியல அப்படின்னா கோயில் எப்படி அர்ச்சகராகுவீங்க? அப்போ கோயில் அர்ச்சகராகணும் தகுதி வேணும்னா சமஸ்கிருதம் படிக்கணும். சமஸ்கிருதம் படித்தால் பிச்சை எடுக்கலாம். அதுக்கு இந்திய அரசாங்கம் எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணும். அப்ப இந்திய மக்களை பூரா பிச்சைக்காரர்களுடைய மாநாடு கூட்டுறதுக்கு தான் அவங்க விரும்புறாங்க. யார் விரும்புறாங்கன்னு நான் சொல்லக்கூடாது, அதுக்கு மேல சொன்னா அது அரசியல் ஆயிடும். இது அரசியல் இல்லை. எவ்வளவு ஒரு கேவலமான சிந்தனை இருக்கணும். இருவேறு கருத்துக்களை சொன்ன பெரியாருடைய கருத்தை அந்த அம்மா ஏத்துக்கிட்டு ஒரு கருத்தை சொல்லி ஒரு கருத்தை மறைக்கிறது இங்க இருக்கக்கூடிய இந்திய மக்களை மிகவும் முட்டாள்களாக ஆக்கி ஒண்ணுமே இல்லாத பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்லாத பாக்குறாங்க. தமிழ் கத்துக்கிட்டா தொடர்பு மொழி, அவ்வளவுதான். இந்தியா இவங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஏகப்பட்ட மொழி இருக்கு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பல மொழிகள் இருக்கு. மாநிலத்துக்குன்னு ஒரு மொழி இருக்கு. கேரளானா மலையாளம், ஆந்திரானா தெலுங்கு, கர்நாடகானா கன்னடம், தமிழ்னா தமிழ், குஜராத்தினா குஜராத்தி, ஒரிசானா ஒரியா மொழி, மகாராஷ்டிரானா மராத்தி, பஞ்சாப்னா பஞ்சாபி. இவ்வளவு பாஷை இருக்குது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இவ்வளவு மக்கள் இருக்காங்க. எந்த பாஷையிலையும் நீங்க பிச்சை எடுக்க முடியாது. பிச்சை எடுக்கணும்னா சமஸ்கிருதம் இருந்தால்தான் பிச்சை எடுக்க முடியும். ஆக அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கணும்னா, பிச்சை எடுக்கிறதுக்கு தகுதியான மொழி சமஸ்கிருதம் தான். ஆனால் தமிழ் நீங்க படிச்சீங்கன்னா பிச்சை எடுக்க முடியாது. அதனால நீங்க சமஸ்கிருதம் படிச்சு எல்லோரும் பிச்சைக்காரர்களாங்க, எல்லாரும் பிச்சை எடுங்கன்னு அந்த அம்மா சொல்லாம சொல்றாங்க. போட சொல்லுங்க, கமெண்ட்ஸ் போட சொல்லுங்க. எவ்வளவு பேர் இங்க இருக்காங்க. நம்ம ஆளுங்க பூரா பிஜேபியில கன்வெர்ட் ஆயிட்டாங்கல்ல. அருவருப்பா இருக்கு சார். ஒரு விவரமும் இல்லாத எல்லாம் போய் அவனுடைய சூழ்ச்சியில மாட்டிட்டு இந்தியாவையே நார் அடிச்சிட்டு இருக்காங்க. வெளிநாட்டுக்காரெல்லாம் சிரிக்கிறான். சுப்ரீம் கோர்ட்ல நேற்று ஒரு உத்தரவு வருது, குண்டர்கள் ஆட்சி நடத்துறீங்களான்னு கேக்குது. நீதிபதிகள் கேட்கறாங்க, குண்டர்கள் ஆட்சி நடத்துறீங்களா பஞ்சாப்ல? மத்திய அரசு பார்த்து கேட்கறாங்க. சார், இதை விட கேவலம் என்ன இருக்க முடியும்? நான் அரசியல் விமர்சனத்துக்குள்ளாரெல்லாம் வரல. தெரிஞ்ச விவரத்தை நான் உங்களோட பகிர்ந்துகிட்டேன். ஒரு பகுதியை மட்டும்தான் நிறைய பேர் தெரியும். இது தெரியாத பகுதி யாருமே இது வரைக்கும் சொல்லலன்னு நான் நினைக்கிறேன். நான் பார்த்த வரைக்கும் யூடியூப்ல நான் சொல்றேன், இதுதான் நிஜம். நீங்க பிச்சை எடுக்கணும்னா தயவு செய்து சமஸ்கிருதம் படிங்க. அதுக்கு அவங்க கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணுவாங்க. படிங்கன்னு சொல்லிட்டு பிச்சை எடுக்காத இருக்கணும்னா தமிழ் படிங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்றேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோல ஒரு டயபெட்டிக் இதை பத்தினதான் நான் பேசுவேன். இந்த பதிவை நிறைவு செய்து முடிவுக்கு வரேன். அடுத்து பேசுவோம். வணக்கம்.